போல இருக்கு. யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிறியா? நம்பவே முடியல. எதையும் யோசிக்காம கோவமா சண்டை தானே போடுவ. யோசிக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா? ஆமா, உங்களுக்கு அப்படியே அறிவு மாதிரி கொட்டுது பாருங்க. ஆமா, கொட்டுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பினாதான் உனக்கு நல்லது. என்ன நல்லது? சரி, அது இருக்கட்டும். நீ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க? சித்ரா கல்யாணத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு பொண்ணுங்க வந்தாங்கல்ல, அவங்க மேலதான் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இது நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்கேன். பேசாம சித்ராவோட கல்யாண வீடியோ பார்த்தா ஏதாச்சும் கிடைக்கும். ஆமா இந்து, நீ சொல்றது கரெக்ட் தான். கண்டிப்பா அதை பார்த்து யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு. ஹலோ பிரதர். நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். கீழே தான் இருக்கேன், வரீங்களா? இதோ வரேன் பிரதர். ஓகே பிரதர். ஹாய் பிரதர். இந்தாங்க நீ கேட்ட பென் டிரைவ். நாங்கள் கேட்டதெல்லாம் அதில் எல்லாமே இருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். பாப்போம். சிஸ்டர் பாண்டி, கிடைச்சதா? நாங்கெல்லாம் ஒரு வேலையில இருந்தா அதெல்லாம் கிடைக்காம இருக்குமா? இந்தாங்க, இதுல போட்டு பார்த்தா தான் வருமா? கஸ்டமர் வந்து அவன் வந்து கடனா வாங்கிட்டு வந்தேன். இப்ப போய் கொடுக்கணும். வந்தியா இல்ல? என்ன பார்த்தா திருடுற மாதிரி இருக்கா மாப்ள? நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்ல. ஏன் மாப்ள? ஏன் மாப்ள? மாப்பிளையே இல்லடா. ஏன் மாப்ள? அப்படி அதுக்குள்ள என்னடா இருக்கு? ஏன் இவ்வளவு அவசரம் வாங்கிட்டு வர சொன்ன? சித்ராவோட கல்யாண வீடியோ இருக்குடா. ஏடா, நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்குடா வீடியோ கேசட்டு? அதை பார்க்கறது எதுக்குடா அவசரமா வர சொன்னீங்க? கல்யாணமே நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு சித்ராவுக்கு மேக்கப் போட வந்த பொண்ணுங்களோட முகம் இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அதுக்காக தான். அடா ஆமா, இத நான் யோசிக்கல பாரு. ஏய், பார்த்து சீக்கிரம் செக் பண்ணு. டேய், சித்ராவுக்கு கல்யாணம் நடக்காததால இதை பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குடா. ஏமாப்ல, இப்ப இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன? திரும்ப கல்யாணம் நடக்காம போயிருமா என்ன? 18 வயசு முடிஞ்சதும் திரும்ப கல்யாணம் நடத்த போறாங்க. நீ ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? இதுல இருக்கிற வீடியோ எல்லாம் எடிட் ஆகாம தனித்தனியா இருக்கு. அதுல மேக்கப் போட வந்தவங்களை எங்க போய் தேடுறது? அந்த பொண்ணுங்களெல்லாம் நான் எப்படி தேடுவேன்? எங்க என்ன காட்டுங்க. அது பாரு, ஸ்டாப் பண்ணு. தானா? ஆமா. அப்போ இந்த ஆளு சொல்லிதான் மேக்கப் போட வந்தவங்க சித்ராவுக்கு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இது எம்எல்ஏ கூட வந்த ஆளாச்சே. அவங்க ஏன் சித்ராவை கொலை பண்ண ஆள் அனுப்பணும்? இந்த ஆள் யாரு? இவனா? இவனை எனக்கு இவனை தெரியும்டா. தள்ளி வை. உட்காந்து தெரியும்டா எனக்கு. யாரா அது?
யாரா அவன்? டேய் நான் பெரிய கவுன்சிலர்டா அவன். கவுன்சிலரா? கவுன்சிலரா? மாப்பிள இவனை நீ பிடிக்கணும்னா இவனுக்கு எல்லாம் செய்யற ஒரு ஆள் இருக்கா மாப்பிள. அவன் பேர் கோபாலு, கான்ட்ராக்ட் கோபால்னு சொல்லுவாங்க. அவனை பிடிச்சா போதும் மாப்பிள, ஈஸியா பிடிச்சிடலாம். டேய் மாப்பிள அந்த பொண்ணையும் அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன். டேய் அந்த கான்ட்ராக்ட் கோபால் சொன்னேன்டா, அவன் கூட பார்த்துருக்கேன்டா நான். டேய் எனக்கு தெரிஞ்சு கான்ட்ராக்ட் கோபாலை பிடிச்சா அந்த பொண்ணை பிடிச்சிடலாம். அந்த பொண்ணை பிடிச்சிட்டோன்னா ஏரியா கவுன்சிலரை பிடிச்சிடலாம். இப்போ பிடிச்சி பார்த்துடலாம். இந்த விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கும் போலயே. கர்ணா, இவ்ளோ தூரம் வந்தாச்சு. அந்த கோபாலை புடிச்சு விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது. ஏய், நேரம் அந்த ஆள் எங்கடா இருப்பான்? வேற எங்க இருப்பான்? வீட்டில் தான் இருப்பான்.